அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைரக்ட்டா பார்த்தோம்னா, ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்விரான்மென்ட் ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். ஸோ நேத்து ஃபுல்லா பட்ஜெட் நியூஸஸ் தான் இருந்துச்சு. பெருசா நமக்கு பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா? அதுவே போதும் நமக்கு. மத்தபடி பெருசா அதுல எதுவும் இம்பார்ட்டன்ட்டாவும் இல்ல. ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா பார்க்குறப்பயும் ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டு அது ஓகே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இன்னைக்கு பட்ஜெட் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. நமக்கு எடிட்டோரியல்ல. ஓகேவா? ஸோ பட்ஜெட்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா போதும். பட்ஜெட்ட அனலைஸ் பண்றது அவ்வளோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ டீப்பாவும் நம்ம போக தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அத விட்டுற வேண்டியதான். இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்விரான்மென்ட் ரிலேட்டடா கிராஸ்லேண்ட்ஸ் இன் விச் லைக்லி டூ ஹாஸ்ட் சீட்டாஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும். செப்டம்பர் 17, 2022 நம்ம பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே. ஓகேவா? நம்ம பெரியார் பர்த்டேவும் அன்னைக்கு தான். பிரைம் மினிஸ்டரோட பர்த்டேவும் அன்னைக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த செப்டம்பர் 17, 2022 இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கா குறிப்பா பார்த்தோம்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா அங்க மாரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருந்து அ சீட்டாஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சீட்டாஸ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சீட்டாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எங்க கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அப்படின்னா, கியூனோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். கியூனோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து சீட்டாஸ கொண்டு வந்து நம்ம கியூனோ நேஷனல் பார்க்ல விட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன் சீட்டாஸ அங்கருந்து கொண்டு வரோம், இந்தியாவிலேயே இல்லையா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுல 1950கள்லயே பார்த்தோம்னா, இந்த சீட்டாஸ் அப்படிங்கிற இனம் வந்து இந்தியாவிலருந்து அழிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்தியாவுல இல்ல சீட்டாஸ். இப்ப இந்தியாவோட என்விரான்மென்ட்க்கு சீட்டாஸ் வேணும். ஓகேங்களா? ஒரு ஃபுட் செயின வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, சீட்டாஸ்லாம் எசென்ஷியலான திங்ஸா இருக்கு. அப்படிங்கிறப்ப சீட்டாஸ வந்து நம்ம மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்கன்னா, கியூனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல. சரி, இந்தியால நெறைய நேஷனல் பார்க் இருக்கு. எதற்காக கியூனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல கொண்டு போய் பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் டைகருமே வந்து இந்த கியூனோ நேஷனல் பார்க்ல தான் பண்ணியிருப்பாங்க. அது தெரியும் நமக்கு. 1973ல ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, எதுக்காக இந்த கியூனோ நேஷனல் பார்க்க ப்ராஜெக்ட் டைகருக்கு, ப்ராஜெக்ட் சீட்டாக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சீட்டாஸ் எங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம்? ஆஃப்ரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆஃப்ரிக்கால எப்படி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா, ரொம்ப வெயில் இருக்கும். ஒரு மாரி கிராஸ் லேண்ட்லாம் இருக்கும். வெயிலும் இருக்கும், குளிரும் இருக்க தான் செய்யும். ஈக்வேட்டர் பக்கத்துல இருக்கனால. ஸோ, அதே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்தியால எந்த நேஷனல் பார்க்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோம்னா, நமக்கு கியூனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல அதே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ கிட்டத்தட்ட அப்படியே இருக்காது. ஏறக்குறைய சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அங்க இருக்கு. அதனால தான் நம்ம கியூனோ நேஷனல் பார்க்ல வந்து இந்த சீட்டாஸ வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ சீட்டாஸ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ செப்டம்பர் 2022லிருந்து பார்த்தோம்னா, ஒரு 20 சீட்டாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த 20ல பார்த்தோம்னா, 13 வந்து உயிரோட இருக்கு. ஒரு 7 சீட்டாஸ் வந்து இறந்துருச்சு. ஓகேங்களா? 7 சீட்டாஸ் வந்து இறந்துருச்சு. 13 தான் இப்போ உயிரோட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 13 கப்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? 13 குட்டிகள் போட்டிருக்கு. அப்ப டோட்டலா பார்த்தோம்னா, இப்ப இந்தியாவுல சீட்டாவோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 26 இருக்கு. 13 அடல்ட், அ 13 வந்து நமக்கு கப்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப 26 சீட்டாஸ் வந்து இந்தியால இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கியூனோ நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. ஓகேவா? கியூனோ எல்லாம் ஒண்ணு தான். சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஆர்டிக்கல்ல தலைப்புல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கிராஸ்லேண்ட்ஸ் இன் குட்ச் லைக்லி டூ ஹாஸ்ட் சீட்டாஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப இவ்வளோ நாள் கியூனோ நேஷனல் பார்க்ல இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்ரிக்கால இருந்து ஒரு சீட்டாவ கொண்டு வந்தோம்னா, அத இந்த கட்ச் அப்படிங்கிற பகுதியில கிராஸ்லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிராஸ்லேண்ட் அப்படின்னா நெறையா படர்ந்த ஒரு பரப்பளவா இருக்கும். அங்க வந்து இந்த விலங்குகள் வாழ்றதுக்கு ஏத்த சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்க வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நமக்கு கியூனோல இருந்து டைவர்ஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேவா? இவ்வளோ நாள் கியூனோ மத்திய பிரதேஷ்ல வச்சிருந்தாங்க. சமீபத்தில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இன்னொரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. என்ன சாங்சுரி அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் மத்திய பிரதேஷ். அடுத்த பிரிஃபர்ட் லொகேஷனா எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தி சாகர் தான் இருந்துச்சு. கியூனோக்கு அடுத்தபடியா 2ண்ட் பிரிஃபரன்ஸா எத வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த அ மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா?
ஸோ காந்தி சாகருக்கு அடுத்து அதுக்கு ஈக்குவலா பிரிஃபர் ஆகக்கூடிய ஒரு பிளேஸா இப்ப இந்த பன்னி அப்படிங்கிற பகுதி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? பன்னி அப்படிங்கிற பகுதி இதுதான் கட்ச்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ பன்னில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத் கவர்ன்மெண்ட் வந்து இந்த சீட்டாஸ வந்து அங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே, அந்த பன்னி அப்படிங்கிற கிராஸ் லேண்ட வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கொச்சோட சதர்ன் பார்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்கு. இந்த 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம பார்த்த கியூனோ, காந்தி சாகர் இது 2த்தோட அதிகமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்ப இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கியூனோ அப்படிங்கிற நேஷனல் பார்க்ல ஃபர்ஸ்ட் சீட்டாவ வந்து ஆப்பிரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அடுத்தது கியூனோவுக்கு அடுத்தபடியா ஏன்னா கியூனோ அப்படிங்கிறது கொஞ்சம் சைஸ் வாரியா பார்க்குறப்ப சின்னதுதான். ஆல்ரெடி அங்க டைகர்ஸ்லாம் இருக்கு. இதனால ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஏற்படலாம். அதனால என்ன பண்றாங்க, காந்தி சாகருக்கு 2ண்ட் பிரிஃபர்ட் லொகேஷனா கொண்டு வராங்க. 2ண்ட் பிரிஃபர்ட் லொகேஷனா காந்தி சாகர வச்சிருக்காங்க. அடுத்ததா அதுக்கு ஈக்குவலன்ட்டா இப்ப பன்னி அப்படிங்கிற பகுதியையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஒரு இஷ்யூ இதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சீட்டாஸ பொறுத்தவரைக்கும் கியூனோல வைக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன ஏற்படுது அப்படின்னா, ஆல்ரெடி வைல்ட் அனிமல்ஸ் அங்க நெறைய தான் இருக்கு. ஓகேவா? இதனால சீட்டாவையும் அப்ப அங்க கொண்டு போய் வைக்கிறனால, ஒண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 சீட்டாஸ் வந்து இறந்துருச்சு. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டக்குன்னு அடாப்ட் ஆக முடியாம. ஓகேங்களா? 1. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, பிரே அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரே அவைலபிலிட்டி ஓகேங்களா? அந்த சீட்டா சாப்பிடுறதுக்கு பிரே அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? கியூனால பார்த்தோம்னா, அதிக காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் காந்தி சாகர அடுத்து செலக்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப காந்தி சாகர் ஓகே. ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப 3வதா பன்னி அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பன்னி அப்படிங்கிற இந்த கட்சில இருக்கக்கூடிய இந்த கிராஸ்லேண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இங்க ஸ்பேசியஸா இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும்போது, அப்ப ஸ்பேஷியஸா இருக்க போகுது. அதே மாரி பார்த்தோம்னா, இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, இங்க பிரே அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இனிமேல் தான் டெவலப் பண்ணணும் நம்ப. ஓகேவா? பிரே அவைலபிலிட்டி அப்படிங்கிறத இனிமேல் தான் டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 டூ 4 இயர்ஸ்க்கு மேல ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சிங்காரா, பிளாக் பக் போன்ற விஷயங்கள தான் சீட்டாஸ் அதிகமா விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரியான பிரேவ இந்த பன்னி அப்படிங்கிற இந்த பகுதியில நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஆ அடுத்த பிரிஃபர்ட் டெஸ்டினேஷனா கியூனோவோட நல்ல டெஸ்டினேஷனா என்ன இருக்க போகுது அப்படின்னா, பன்னி அப்படிங்கிற இந்த கிராஸ்லேண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னென்ன காரணம்னா, நமக்கு ஸ்பேசிஸா இருக்க போகுது. பிரேவும் டெவலப் பண்ணிட்டோம்னா, பிரேவோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நெறைய இருக்கும். சீட்டாவும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியால சீட்டா பாப்புலேஷன இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இன் டெர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட் அத வச்சு பார்க்கிறப்ப. ஓகேவா? ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் சீட்டா ரிலேட்டடா இன்னும் எதுவும் கொஸ்டின்ஸ்லாம் வரல. மேபி வந்துச்சுன்னா நமக்கு ஆன்ஸர் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அது பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இது இந்த ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல டிபி ரிலேட்டடா ஒரு விஷயம் வந்திருக்கு. டிபி ரிலேட்டடா வந்தாலே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஸோ அந்த வகையில இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ரெடி டூ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி ஆஃப் அ பிரேக் த்ரூ டிபி டிடெக்ஷன் சிஸ்டம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த தலைப்புலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, ஆ டிபிய டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு கூட குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. மான்டெக்ஸ் டெஸ்ட் அப்டின்றத பண்றாங்க அப்டின்னு சொல்லி. கரெக்ட்டா? மான்டெக்ஸ் டெஸ்ட் அப்டிங்கிறத பண்றாங்க அப்டிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இந்த டிபிய டிடெக்ட் பண்றதுக்காக ஐசிஎம்ஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசா ஒரு டெக்னாலஜிய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? புதுசா ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜிய டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க? இந்த பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா? பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இந்த டெக்னாலஜிய டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ ஐசிஎம்ஆர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. அத வந்து மத்தவங்களுக்கு சொல்லி தர போறாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ தட் அந்த புரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்காக. இப்ப நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அந்த டெக்னாலஜி எப்படின்னு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி தந்தேன்னா, அதனுடைய புரொடக்ஷன் அப்படிங்கிறது பன்மடங்கு ஆகும் இல்லையா? சோ அதே தான் ஐசிஎம்ஆரும் பண்ண போறாங்க. அதான் ஐசிஎம்ஆர் ரெடி டூ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி ஆஃப் அ பிரேக் த்ரூ டிபி டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஓகே. சயன்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா பார்க்க போறோம். சரியா? The council has invited an expression of interest from organization, companies and manufacturers for transfer of technology for commercialization of CRISPR-Cas based TB detection system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறதுனா அது இதுதான். CRISPR-Cas based டிபி டிடெக்ஷன் சிஸ்டம். CRISPR-Cas9 அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? மெயின்ஸ்ல சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறப்ப பார்ப்போம். CRISPR-Cas9 அப்படின்னா,
இப்போதைக்கு இந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Cas9 அப்படிங்கிறது என்சைம். ஓகேவா? ஸோ இந்த Cas9 அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். பயோடெக்னாலஜில படிச்சிருப்போம். ஒரு என்சைம் வந்து டிஎன்ஏவ கட் பண்ணிட்டு, இன்னொரு என்சைம் வந்து பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதே தான் இதுவும் பண்ணப்போது. ஆனா இந்த Cas9 அப்படிங்கிற என்சைமே வந்து 2த்தையுமே பண்ணிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். அது நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப டீப்பா போகும். ஓகேவா? இப்போ ஐசிஎம்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த CRISPR-Cas9 தொழில்நுட்பத்த பேஸ் பண்ணி டிபிய டிடெக்ட் பண்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுதான் CRISPR-Cas பேஸ்ட் டிபி டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நம்ம டிபிய டிடெக்ட் பண்ண போறோம். அதுதான் இந்த 2 பாயிண்ட் நமக்கு சொல்ல வருது. ஓகேவா? ஸோ இத யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐசிஎம்ஆர் ரீஜினல் மெடிக்கல் சென்டர் திப்ருகர். அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ருகர் சென்டர்ல தான் இந்த CRISPR-Cas பேஸ்ட் டிபி டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டோட சீப்பஸ்ட் டிபி டெஸ்டிங் சிஸ்டமா வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? வேர்ல்ட்லயே சீப்பஸ்ட் சிஸ்டமா இருக்க போகுது. ஓகேவா? நமக்கு எப்படி இத டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கேன் டிடெக்ட் த டிபி பாக்டீரியம் யூசிங் டிஎன்ஏ ஃப்ரம் சலைவா அட் வெரி லோ காஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப லோ காஸ்ட்னா இந்தியாவுக்கு அதுதான் தேவை. ஓகேங்களா? நம்ம ஊர்ல பார்த்தோம்னா, டிபி கேஸஸ் ஏகப்பட்டது ரிப்போர்ட் ஆகுது. ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா பார்க்குறோம்னா, ஒரு வருஷத்துக்கு 4,80,000 இந்தியர்கள் வந்து டிபியால இறந்து போறாங்க. இதுவே ஒரு நாளைக்குன்னு பார்க்குறோம்னா, 1,400 பேஷண்ட்ஸ் டிபியால ஒரு நாளைக்கு மட்டுமே இறந்து போறாங்க அப்படிங்கிறது புள்ளிவிவரங்கள் நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஒரு நாளைக்கு 1,400 பேரு. ஒரு வருஷத்துக்கு 4,80,000 பேரு. இப்ப இவங்கலாம் ஏன் இறந்து போறாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு டிபி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்மனால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அததான் இந்த இடத்துல மிஸ்ஸிங் டிபி கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் டிபி கேஸஸ்னா என்ன? அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னே தெரியாம இருக்கு. ஓகேவா? இருக்குன்றது தெரிஞ்சா தான் அத நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட் பண்ணா அரசாங்கத்துடைய உதவிகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள்க்கு நிக்ஷய் போஷான் இருக்கு. நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லி இருக்கு. நமக்கு நிதி உதவிலாம் பண்றாங்க. இந்த நிக்ஷய் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. நமக்கு மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ண போறாங்க. நிக்ஷய் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு போய் சேரணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிபி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டிபி டெஸ்டிங் அப்படிங்கிறது பிரைவேட்ல எல்லாம் பண்ணா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. கவர்ன்மென்ட்ல பண்ணாலும் இன்னமும் எஃபிஷியன்ட்டா இல்லாம இருக்கு. அந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஐசிஎம்ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? டிபிய ரொம்ப சீப்பஸ்ட்டா, ரொம்ப லோ காஸ்ட்ல டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜிய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த டெக்னாலஜிய கமர்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ எப்படி டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த எப்படி டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அ டிபி பாக்டீரியம சலைவால இருக்கக்கூடிய டிஎன்ஏவ வச்சு டிபிய வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா? நம்ப சலைவால இருக்கக்கூடிய டிஎன்ஏ யூஸ் பண்ணி டிபி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 1,500 சாம்பிள்ஸ டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது, இது எஃபிஷியன்சிய இன்கிரீஸ் பண்ணும். ஓகேங்களா? 2 ஹார்ஸ்க்கு நம்மளால 1500 சாம்பிள்ஸ வந்து டெஸ்டிங் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தோம்னா, இத கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல வச்சு கூட யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடாவும் இருக்க போகுது. அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. டிபி டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டெக்னாலஜி. அத என்ன பேஸ் பண்ணி CRISPR-Cas பேஸ்ட் டெக்னாலஜியா இருக்கு. ஓகேங்களா? CRISPR-Cas பேஸ்ட் டிபி டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வேர்ல்டுலயே சீப்பஸ்ட்டா இருக்க போகுது ஒரு விஷயம். அடுத்தது பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர். ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆட்களே யூஸ் பண்ற அளவுக்கு சிம்பிளான டெக்னாலஜியா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் அளவுக்கு நமக்கு டிபி டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, எல்லா ஊர்லயும் நம்மனால பண்ண முடியும். டெஸ்டிங்க பண்ணி, ரிப்போர்ட் பண்ணி, அந்த டிபி அப்படிங்கிறத இந்தியாவுல படிப்படியா குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இத பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கிள். சயன்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல டைஃபூன் கியாமி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஹெட்லைன் மட்டும் பார்த்தா போதும். ட்ரிகர்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் இன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப டைஃபூன் கியாமி எங்க அ வந்துச்சு அப்படின்னு கேட்டா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ டைஃபூன் கியாமி, பிலிப்பைன்ஸ். ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் பேஜ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகிள்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டா இருந்தது.
2மே இம்பார்ட்டன்ட் தான். அந்த என்விரான்மென்ட் ரிலேட்டடா பார்த்ததும், சயன்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா பார்த்ததும் 2மே இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.